ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், மகாநதி சீரியலில் நம்ம காவேரி விஜய் ரெண்டு பேரும் ஒன்றா சேரணும். நம்ம காவேரி விஜயை பார்த்த உடனே அவங்களுடைய பழைய நினைவுகள்லாம் திரும்ப வரணும் அப்படின்னு நினைக்கிறவங்களாம் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க. சரிங்க, இப்போ முதல்ல என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தாக்கா, வீட்டில் இருக்கிற எல்லாருமா சேர்ந்து காவேரி உயிரோடு இருக்கும் போதே காவேரி இறந்துட்டதா சொல்லி பொய் சொல்லி என்னை இவ்வளோ நாளாக ஏமாற்றிட்டு இருக்கீங்க. என்ன மட்டும் இல்லை, என்னுடைய பொண்ணான அம்மாவும் வந்து அவளுக்கு கிடைக்க வேண்டிய அந்த தாய் பாசத்தை வந்து நீங்கள் கிடைக்க விடாமல் பண்ணிட்டீங்க. நீங்கள் பண்ணது எவ்வளோ பெரிய துரோகம் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விஜய் வந்து வீட்டில் இருக்கவங்க மேலே வந்து கோவப்பட, அவங்க இல்லை, அந்த குடும்பத்தால் தான் உன்னை நாங்கள் இழக்க பார்த்தோம், அதனால் உன்னுடைய உசுருக்கு ஆபத்து வருமேன்றதுக்காக தான் இதுக்கப்புறம் அந்த குடும்பமும் வேணாம் அந்த காவேரியும் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் ஒதுக்கி வச்சுட்டோம், அதனால தான் போய் சொல்லி உன்னை ஏமாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தாத்தா சொன்னாலையும் கூட நம்ம விஜயோட மனசு அதை வந்து ஏற்றுக்க தயங்குது. சரி, இப்போ இவ்வளோ நாள் இருந்துச்சு, இப்போ காவேரி உசுரோடு தான் இருக்கிறாங்க, அதுவும் அவங்க எங்கே இருக்கிறாங்க அப்படின்ற விஷயம் தெரிஞ்ச பிறகும் கூட நம்ம காவேரியை வந்து பார்த்து சந்திச்சு பேசாமல் இருந்தால் நம்ம ஒரு மனுஷனே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விஜய் என்ன பண்ணுறாங்க, நம்ம காவேரி ஊர்லேருந்து திரும்பி வர்றதுக்கு முன்னாடியே காவேரியோட வீட்டு வாசல்லே வந்து நம்ம விஜய் நின்றுட்டு இருக்க சமயத்தில் நம்ம காவேரியும் அவங்க அம்மாவும் ஆட்டோவிலேருந்து கீழே இறங்குறாங்க. நம்ம விஜய் வந்து காவேரியை பார்த்த உடனே சும்மா இருப்பாங்களா, நம்ம காவேரியை பார்த்த உடனே, காவேரி நீ உயிரோடு தான் இருக்கியா, எல்லாருமா சேர்ந்து என்னை ஏமாற்றிட்டாங்க காவேரி, நீ உசுரோடு இருக்கும் போதே நீ இறந்துட்டு தான் சொல்லி என்னை வந்து ரொம்பவும் காயப்படுத்திட்டாங்க, நீ திரும்பி வரவே மாட்ட, திரும்பி வர முடியாத ஒரு இடத்துக்கு போயிட்ட அப்படின்னு சொல்லிட்டு நான் நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் இப்போ உன்னை திரும்ப பார்த்ததில் எனக்கு எவ்வளோ சந்தோஷம் தெரியுமா, காவேரி என்னை யாருன்னு தெரியுதா, நான் தான் உன்னுடைய விஜய் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விஜய் சொல்ல, நம்ம காவேரிக்கு வந்து விஜய் வந்து அவங்க கனவுல பார்த்துருக்குறாங்க, அந்த பேரை வந்து கேள்விப்பட்டிருக்காங்க. இதெல்லாம் பார்க்கும்போது நம்ம விஜயோட கை வந்து நம்ம காவேரியை பிடிச்ச உடனே அவங்களுக்கு அந்த நினைவுகள் எல்லாம் திரும்ப வரதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. உடனே சாரதா, மாப்பிள்ளை நீங்கள் எப்படி மாப்பிள்ளை இங்கே, நீங்கள் எப்படிங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அம்மா என்னம்மா இவரை போய் மாப்பிள்ளைன்ற, இது யாருன்னு உனக்கு தெரியுமா, எனக்கு யாருன்னே தெரியலாமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம காவேரி சொல்லிட்டு இருக்க சமயத்தில், மாப்பிள்ளை நீங்கள் முதல்ல வீட்டுக்கு வாங்க மாப்பிள்ளை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சாரதா என்ன பண்ணுறாங்க, விஜயோட கையை பிடிச்சிட்டு வீட்டுக்கு போகிறாங்க. அத்தை முதல்ல கையெடுங்க அத்தை, நீங்கள் பண்ணது கொஞ்சம் கூட சரியே இல்லை, காவேரி உயிரோடு இருக்கும் போதே இறந்துட்டு தான் சொல்லி என் வீட்டில் இருக்கவங்க தான் என்னை ஏமாத்தினாங்கனாக்கா, நீங்களும் ஏமாத்திட்டீங்களே, நான் உன்னை என்னுடைய மாமியாராவை பார்த்தேன், என்னுடைய அம்மாவை தானே பார்த்தேன், காவேரிக்கு பழைய நினைவுகள் இருந்தா என்ன இல்லைனா என்ன, அவள் என்னுடைய காவேரியாத்தை, என்னுடைய காவேரி உயிரோடு இருக்கும் போது இறந்துட்டான்னு சொல்லியிருக்கிறாங்க, அதை கேட்டுட்டு நீங்களும் அமைதியாக இருந்திருக்கீங்க, ஏன் இது மாதிரி பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விஜய் வந்து அவங்க அத்தை கிட்ட சண்டை போட்டிருக்க சமயத்தில் நம்ம காவேரிக்கு இவங்க ரெண்டு பேரை பேசுகிறத நினைக்கும் போது கேட்குறது, அவங்க பேசுகிறத கேட்கும் போது காவேரிக்கு அந்த பழைய நினைவுகள்லாம் ஃப்ளாஷ்பேக்லாம் வந்துட்டு போகுது, அந்த ஆக்சிடெண்ட் ஆன சம்பவம், அதுக்கப்புறம் நம்ம காவேரி வந்து அவங்க வயிற்றில் குழந்தைய வச்சுருந்தது எல்லாமே வந்து நம்ம காவேரிக்கு ஞாபகங்கள் வருது. எப்படியோ இதுக்கப்புறமும் வந்து நம்ம காவேரிக்கு அந்த நினைவுகள்லாம் வராமல் இருக்கக்கூடாது. இவங்க பேசுகிறது, அதாவது நம்ம விஜயும் காவேரியோட அம்மா சாரதா இருக்காங்கல்ல, இவங்க ரெண்டு பேரும் பேசுகிறத வச்சே நம்ம காவேரிக்கு வந்து பழைய நினைவுகள் திரும்ப வந்து, விஜய் என்னுடைய குழந்தை எங்கே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம காவேரி கேட்டால் ரொம்பவே சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் நினைக்கிறேன். சரிங்க, இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, என்ன நடக்க போது சொல்லிட்டு உங்களுக்கு எதுன்னு கருத்தில் தான் கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இப்போ தான் முதல் முறையாக வரைக்கும் நான் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நன்றி, மீண்டும் நாளை சந்திப்போம்.